அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுப்பார். இந்த ஜெபத்தை அநேக தேவ பிள்ளைகளும் தினந்தோறும் பல சூழ்நிலைகளிலே ஜெபிப்பார்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நீர் என்னை கவனித்து என்னோடு வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சத்தத்தை கேளும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எரேமியா சொல்கிறதை பாருங்கள். அவனை பிடிச்சு அவனை நாவினால் வெட்டி போடுவோம் என்று சொல்லி பலர் எரேமியாவுக்கு விரோதமாய் பேசினார்களாம். ஆனால் எரேமியா அவர்களின் ரட்சிப்புக்காக, அவர்களின் விடுதலைக்காக ஜெபித்த ஒரு மனிதன். ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டமும் பிரச்சனையும் வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் உண்மையாய் நடந்தபோது, தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொன்னபோது அது அநேகருக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு விரோதமாய் பலர் எழும்பினார்கள். அதை போலவே இன்னைக்கு உண்மையாய் தேவ பக்தியாய் நடக்கிற அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலும் கூட, ஊழியங்களிலும் கூட பல இடங்களிலே அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். செய்யாத காரியத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். பல இடையூறுகளுக்கு அவர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். எனக்கு படுகுடியை வெட்டுகிறார்கள், அவர்களின் நாவின் கீழ் விரியன் பாம்பினுடைய விஷம் இருக்கிறது என்று கூட தாவீது சொன்னார். இப்படி எல்லா தேவ மனுஷர்களுக்கும் அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் எரேமியா என்ன செய்தார்? எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினார். கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். இதைதான் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டும். இதை பார்க்கிற சகோதரா, சகோதரி, உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பலாம், பேசலாம், கிரியை செய்யலாம். நீங்க செய்யாததை செய்ததாக சொல்லலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்கள் அமைதியாய் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். இப்படி அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய சூழ்நிலைகளிலே, அலுவலகங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, வியாபாரங்களிலே, குடும்பத்தை சுற்றிலுமாய் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கு, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல பிரதர். சிலர் சொல்லுவாங்க, நான் விஆர்எஸ்ஏ கொடுத்தெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு வேலையே பிடிக்கல, அந்த அளவுக்கு எனக்கு போராட்டம் இருக்கு. கலங்காதிருங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கலாம். தாவீது சொல்லுவார் 124ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களிலே, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், பட்சத்தில் இராவிட்டால், அவர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர். ஒவ்வொரு நாளும் தாவீதையும் காப்பாற்றினார், இன்னைக்கு நம்மையும் காப்பாற்றுகிறார். நிச்சயம் உங்களையும் காப்பாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். இதைதான் எரேமியாவும் செய்தார். அதே போல நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தையும் உங்களுக்கு தந்து கர்த்தர் அதே இடத்திலே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இதை பார்க்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள், எவ்வளோ பேர் நெருக்கப்படலாம், வேலையிலே பல சூழ்நிலைகளிலே நெருக்கப்படலாம். ஆண்டவரே, எரேமியா ஜெபித்தது போல, கர்த்தாவே நீர் என்னை கவனித்து எனக்கு விரோதமாய், எனக்கு எதிராய் வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். அவர்கள் என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார்கள் என்பதை நீர் கேளும் என்று சொல்லி எரேமியா ஜெபித்தது போல இன்றைக்கும் ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானமும் தந்து அவர்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.